வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை தான் வந்து நிற்கிறேன். எங்களோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓலண்ட ஆப்ஷனை கொடுத்துட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அப்போ நான் இன்றைக்கு என்ன வீடியோ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகணுன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இந்த காணொலி வந்து நான் நாளைக்கு திங்கட்கிழமை தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர கோயில் நோக்கி ஒரு பயணம் கொண்டு போக போகிறோம். அதை நான் பகிர்ந்து கொண்டு இருப்பேன். ஏன்னா நாளைக்கு தான் இந்த வீடியோ வரப்போகுது. ரைட். அப்போ நான் இன்றைக்கு விடிய காலமே போகலாம்ன்ற ஒரு பிளான் பண்ணி கிளம்பி 8:30 போயிட்டு வருவோம்னுட்டு இருந்தது. அப்போ அப்பா பார்த்தீங்கன்னா திடீரெண்டு தண்ணீருக்கா தன்னுடைய சொந்த ஊரான கரவட்டியில் கொண்டு ஒருக்கா விட சொல்லி அத்தியாக்கள் விட்ட போகணும் போல இருக்கு, எண்ணூறுக்கா கொண்டு விட்டுட்டு வா, பின்னேரம் வந்தே தெரியும், நீ ஃபுல்லாக அங்கே நிற்க மாட்டேதான்னு கேட்டுச்சு. சரி, அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு கேட்க, நான் எதுக்காக அங்கே நிற்க மாட்டேன்னு வந்தனோ அந்த ஒரு காரணம் தைக்கிறது தான். ராத்திரி திடீரெண்டு ஒரு பிள்ளை கொண்டு கால் பண்ணி கேட்டுச்சு, மீது 2 சாரி ப்ளவுஸ் அவசரமாக வேணும், எங்களை தைச்சி தருவீங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போ நான் சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னான். அப்போ அவை வந்து 9:30 அப்படி தான் வரப்போன்னு சொல்லி சொன்னோம். அப்போ நாங்கள் 9:30க்கு ஏன் நீங்கள் இரவில் இலையிறீங்களோ இப்படி நான் நாளைக்கு தானே இந்த ப்ளவுஸை தைப்பேன், அப்போ நீங்கள் நாளைக்கே கொண்டு வந்து அங்கே விடிய கிழமை பிரச்சனை இல்லை, நான் தைச்சி தரலாமன்னு சொன்னான். அப்போ நான் வந்து இப்போ அப்பாண்ட ஊரில் கொண்ட கரவட்டியில் கொண்ட அப்பாவை விட்டுட்டு அப்போ நான் திரும்பி வர போகிறேன். வந்துட்டு வளர கோயிலுக்கு முருகா போயிட்டு வந்து அவைன்ற வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு பின்னிடம் போல் போய் அப்பாவை ஏற்ற போகிறேன். அந்த இடையே நான் வந்து போன கரவட்டிக்கு போயிட்டு அங்கே உள்ள கோயில்களை அங்கே ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குது. அப்போ அதையுமே வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ நான் வந்து இப்போ வெளுக்கிட்டாச்சு, இனி போகிறோம். போயிட்டு அப்பா விட்டுட்டு அந்த கோயில்களையும் முருகா சுற்றி காட்டிக்கொண்டு அப்படியே நான் வந்து திரும்பி வந்து நாங்கள் வளர கோயிலுக்கு நானும் தேரகாவும் தான் போகிறோம். அப்போ அதையுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அப்படி தான் சொல்லணும் வேண்டாம், நான் வந்து நேற்று காணொலியில் போட்டிருப்பேன். அப்போ நீங்கள் வந்து அதையும் பார்த்து போட்டு இதையும் பாருங்கள். அதை பார்க்காதாக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சரி நேற்று அந்த வீடியோ இருக்கா பார்ப்போம்னு சொல்லி போட்டு போய் அந்த வீடியோ இருக்கா பாருங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. அப்போ நாங்கள் வந்து இப்போ வெளுக்கிட போகிறோம். நான் வந்து எங்கண்ட விட்டு நிற்கிறேன், நீ அங்கே போகணும். அங்கே போயிட்டு அப்போ வெளுக்கிட்டு வரியா போய் பார்த்துட்டு வெளுக்கிட்டு அப்புறம் கூட்டிக் கொண்டு நாங்கள் போகிறோம். போயிட்டு அங்கே போய் தொடருவோம், வாங்க போகலாம். சரி, நேற்றைய நாள் நான் கரவட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கோயிலால் வந்து போவோம்ன்ற ஒரு பிளானில் முன்னுக்கு வீடியோ ஒன்று தொடக்கி எடுத்துட்டு தான் கரவட்டி போகிறதையுமே வந்து உங்களோட பகிர்ந்து உள்ளோம்னு சொல்லி போட்டு எடுத்து போட்டு போவோம்னுட்டு அங்கே போனால் அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர் ஒரு ஆள் வந்துட்டார். அப்போ கதைச்சி கொண்டு இருக்க எங்களை கோயிலுக்கு போட்டு வாங்க, நான் பிறகு போகணுன்னு சொல்லி நாங்கள் கோயிலுக்கும் போட்டு வேற 1 மணிக்கிட்டே ஆகிட்டு. அப்போ போனோன்னு பாரதோன்னு சொல்லி தான் காலம் போயிட்டு பின்னிடம் வேற போகணுன்னு சொல்லி கேட்டவர். அப்போ சரி நாளைக்கு போவோம்னு சொல்லி போட்டு நேற்றைய தினம் போயிடு. அப்போ இன்றைக்கு காலையில் நான் கொண்டு விட போகிறேன். அப்போ நான் இன்றைக்கு கொண்டு விட்டுட்டு வந்து இன்றைக்கு அப்பாவுக்கு அங்கே தான் மதிய சாப்பாடு செய்ய போயிடும், மத்தியாக்கள் நான் சமைச்சு கொடுக்க போயிடும். அப்போ இங்கே எனக்கும் அம்மாவுக்கும் தேராக்கும் தான் சாப்பாடு. அப்போ நாங்கள் புட்டை வச்சு கத்திரிக்காய் அதில் பொரித்து சாப்பிட போகிறோம். அப்போ அதையுமே வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ நான் இப்போ அப்பாவை கொண்டு விட்டுட்டு வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். அப்போ பிறகுதான் பின்னேரம் நான் போய் ஏற்ற போகிறேன். அப்போ இந்த நேரமே நான் வீடியோ எடுத்து போகாமல் பின்னேரம் நான் போய்க்குள்ளே எடுப்பேன் வீடியோன்னு சொல்லி போட்டு பின்னேரம் தான் நான் போய்க்கு எடுக்க போனேன். இப்போ போய்க்க இடங்கள் வாய்ப்பாக அமைஞ்சிடன்னு சொல்லி சொன்னால் எடுப்போம். என்னென்று அப்பாவை ஏற்றி ரக்கிறது கஷ்டம். அப்போ அதால் நான் இப்போ உண்டு அப்பா விட போகிறேன். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கூட அப்படியே நிற்கிது ஆடாமல் அசையாமல். அந்த மணிக்கூட கொஞ்சம் மூடாதான் அப்போ பட்டியை காட்டி விடும், கீழே வச்சு அரித்திக்கு வந்து எடுத்து விளையாடி போடுவாருன்னுட்டு அப்போ பட்டியை வண்டி போட்டால் அந்த மணிக்கூட மூடும். இது வந்து கனகாலம் அப்பா அந்த கடைக்கு இருந்த மணிக்கூடு எங்கள்ட அப்பா கடை விட போகிறார். அப்போ ஒவ்வொரு சாமானும் எடுத்து தாரார். அப்போ இந்த மணிக்கூடுவி வந்து எனக்கு இங்கே மணிக்கூடுவியான்னு சொல்லி போட்டு தந்தவர். அப்போ சரி நாங்கள் இப்போ கரவட்டிக்கு போகிறோம். போயிட்டு அப்படி எங்களை மதிய சாப்பாட்டோட தொடருவோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கத்திரிக்காயும் பம்பை வெங்காயம் சேர்த்து அப்படியே வதக்கி போட்டு புட்டோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்போ நான் வந்து கத்திரிக்காயும் வெங்காயம் வந்து பொரித்து கொண்டிருக்கிறேன். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் அப்பளம் பொரிச்சு வச்சுனான். உருளைக்கிழங்குக்கு சின்ன வட்டி போட்டு பொரிச்சிட்டு புட்டோட சாப்பிட நல்லா இருக்கும். அப்பளம் வந்து 2 பொரிச்சு விட்டுனான். இது பார்த்தீங்கன்னா மதிய உணவு தான் நேரண்டு சொல்லி சொன்னால் வெள்ளை சோறு சாப்பிட்டு உடல்நிலை கொஞ்சம் பழுதாயிடுச்சு. அப்போ நான் இன்றைக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லி போட்டு தான் விட்டேன். நான் பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொண்டையில் வந்து ஒரு
என்ன சொல்கிறது, இது முறைப்பான் இல்லை சாப்பாடு சாப்பிடணும் போலடங்கு. அப்போ சோறு வேண்டாம், நெல் அரிசிமா போட்டும் கத்திரிக்காயும் வதக்கி அதுக்கு பொடிச்சும் சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு இதை செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் புட்டுமே நல்ல சூப்பராக அவிக்க தொடங்கிட்டேன். புட்டு அவிச்சிட்டேன், அதையுமே உங்களை காட்டுறேன்னு பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சூப்பரான அரிசிமா புட்டு ஒரு சுண்டு மாவில் வச்சுனாங்க. எனக்கும் அம்மாவுக்குமே நல்ல சூப்பராக காணும் இவ்வளோ புட்டு. அப்போ இதுதான் இன்றைய சாப்பாடுங்க, மதிய உணவு. நல்ல சூப்பராக தூளெல்லாம் போட்டு வடிவாக பொரிச்சு எடுத்தாச்சு. அப்போ நாங்கள் இனி சாப்பாட்டை போட்டு சாப்பிடுவோம். சரி, அப்படியே சாப்பாடு போட்டாச்சு. அரிசிமா புட்டும் கத்திரிக்காய் பொரியலும் உருளைக்கிழங்கு பொரியலும் அப்பளம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் சாப்பிட போகிறேன். புட்டு இல்லாமல் அவிச்சு ஒரு நாளைக்கு வீடியோ போடணும், அது இன்னொரு நாளைக்கு போடும். முன்னே புட்டு வைக்கிறது காட்டையில் என்ன, நான் முன்னுக்கே வேலைக்கு அவிச்சு வச்சுட்டேன். அப்போ அதால் காட்டையில் நான் இன்னொரு நாள் நல்ல வறுத்த அரிசிமா புட்டும் சம்பளம் செஞ்சு வீடியோவில் காட்டுறேன். சரி, பார்த்திங்கன்னா நான் ஒரு மாட்டு கும்பிக்குள்ளே மாட்டு போடுறேன். அந்த மாடு ஒரு ரோட்டத்தை பாருங்க. நான் இப்போ கரவட்டிக்கு போய் கொண்டிருக்கிறேன் பாருங்கள். இன்னொரு மாடுமே ஓடி வருது பாருங்கள். அதுங்க இந்த கூட்டத்தை விட்டுட்டான்னு சொல்லி ஓடி இருக்கு. அது இங்கே கரவட்டி பக்கம் வந்தாலே இதான் ஸ்பெஷல். அப்படி வாங்க, நான் உங்களுக்கு ஒரு குழாமண்டு காட்டுறேன். சரி, அப்படி நான் கரவட்டிக்கு போகிற வழியில் பாருங்கள், கொஞ்சம் ஒரு அழகி ஒரு காட்சி உண்டு. வயல் வழியில் பார்த்திங்கன்னா வயல் அறுவடை செஞ்சு முடிஞ்ச காலகட்டத்தில் இப்படியான மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு நிற்கும். அப்போ இதுவுமே பார்க்குறது கண்ணுக்கு நல்ல இனிமையான ஒரு காட்சியாக இருக்குது. நான் பின்னிற கையாக வீடியோ எடுக்கணுட்டு காலமையை அப்பாவை கொண்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ நான் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு போவோம்னு சொல்லி. அப்போ பாருங்கள் இவ்வளோ அழகிய இனிமையான காட்சிகள் இந்த இடங்களை பாருங்கள். இந்த குளத்துக்குள்ள ஒரு கொக்குமே நிற்கிது. இது நாங்கள் கரவட்டிக்கு போகிற ஜாக்கரை பிள்ளையார் கோயில் கிட்ட போகிறோம். இங்கால முன்னுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஒரு குளம். நல்ல மழை பெஞ்சோன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இப்போ கொஞ்சம் பக்க அடியில் போயிட்டு அப்படி இன்றைக்கு மழை தூறி கொண்டிருக்குது. உங்களை பார்க்கவே இந்த குளத்தில் அந்த தண்ணி போடுறது தெரியுமென்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படி இங்கால ஒரு கோயிலுமே இருக்குது. அதை நான் கிட்ட கொஞ்சம் போய் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த கோயிலண்டாலே மிக மழை காலமரங்களோட நல்ல சூப்பரான ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயிலண்டு உண்மைக்குமே தெரியல, பேர்களுமே போடுறேன். இந்த கோயிலுக்கு நாங்கள் வார இல்லை, அங்கே ஜாக்கிர பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாங்களோ அந்த கோயிலை நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன்னு வாங்கோ. இந்த கோயிலை பாருங்கோ. இந்த கோயில் மரங்களுக்கு இடையிலே ஒரு சின்ன ஒரு கூடாரம் அமைச்சு ஒரு சின்ன ஒரு கோயில் உண்டு. இதுலேயுமே நிறைய அந்த அன்னதானங்கள் இதெல்லாம் நடக்கிறது. அப்போ இந்த கோயிலுக்கு பக்கத்தில் எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குது. நான் இந்த குளத்தை தான் நேம் பண்ணி வந்தது காட்டுறதுன்னு சொல்லி. சூப்பரான ஒரு குளம் உண்டு. இது இப்போ பாவனையில் இல்லைன்னு நினைக்கிறேன். மாடுகள் தான் தண்ணி குடிக்கிறது. முந்தி இந்த குளத்தில் ஆக்கள் எல்லாம் குளிக்கிறது. அவங்க அப்பா கூட இந்த குளங்கள் எல்லாம் குளிச்சிருக்கிறார். இந்த படிகள் எல்லாம் இருக்குது, படிக்கட்டல் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. அப்போ ஒரு சூப்பரான ஒரு இடம் உண்டு. நான் காலையிலேயே அப்பா கொண்டு விட்டுட்டு போயிட்டேன். அப்போ இனித்தான் நான் நேற்று போய் கொண்டிருக்கிறேன். அப்போ தனியத்தான் ரெண்டு வீடியோ எடுத்துருக்கிறேன். அப்போ கோயில்களுக்குள்ளே நான் போகலை, நேரம் போட்டது தனியாக போகவே பயமாக கிடக்குது. அப்போ அதால் நான் போய் அப்பாவை ஏற்றி கொண்டு வீட்டுக்கு போகிறேன். அப்போ நான் மற்றது எங்கண்ட காளி கோயில், முருகன் கோயில் அதில் அன்றைய காணொலியில் உங்களை காட்டியிருப்பேன். அப்போ இதையுமே நீங்கள் பாருங்கோ. சரி, அப்போ எங்கள்ட காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள்ட காணொலி ஒரு அளவான மிக குறுகிய ஒரு காணொலி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில இயற்கை காட்சிகளையும் கோயில்களையும் எடுத்து போடக்கூடியதாக இருந்தது. எங்கண்ட கோயிலை காட்டையில், காளி கோயில், முருகன் கோயிலை நான் காட்டையில் என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே போகிறதுக்கான நேரம் காணாமல் போயிட்டுது. போனால் வடிவாக எல்லாம் எடுத்து காட்ட வேணும், சுற்றி கும்பிட வேணும். நான் அவசரத்தில் போயிட்டேன், நேரம் போட்டுதுன்னு சொல்லி. அப்போ அப்பா ஏற்றுறதுக்கு போனாலும் நான் கப்புறமே நான் போயிட்டேன். அப்போ நான் உள்ளுக்க போகலை. நான் இன்னொரு நாளே கண்டிப்பாக போவேன். போகிற நேரம் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ எங்கள்ட காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கும் வரும், எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதோட நான் இன்னொன்று சொல்லணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த ஜாக்கிர பிள்ளையார் கோயில் நான் காட்டுறேன்னு சொல்லி போட்டு கிட்ட போன அந்த இடத்துல கொஞ்சம் ஆக்கள் கூடவா இருந்தது. அப்போ எங்கண்ட கோயிலுக்குள்ள எங்களால் போய் வீடியோ எடுக்க முடியும். அப்புறம் சில வேறு வேறு கோயில்களில் போய்க்குள்ள வீடியோ எடுக்க தனியாக போய் அதை எடுக்க சில பிரச்சனைகள் வரக்கூடுமென்ற பயத்தில் நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அப்போ இந்த காணொலியை பார்த்து நீங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போ நான் நாளைய தினம் சந்திக்கிறேன். நன்றி. நான் மிதுஷா.